வெல்கம் டு சாப்பிட வாங்க. இன்றைக்கி குக்கிங்கில் நம்ம பீஸ் புலாவ் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இது ரொம்ப ஈஸியாக பண்ண முடியும், ரொம்ப சிம்பிளாகவும் பண்ணிடலாம், ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். இந்த பீஸ் புலாவ் இன்றைக்கி எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். தொடர்ந்து நம்மளோட வீடியோஸ் பார்க்கணுன்னா நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். ஃபேஸ்புக்கில் கூட நம்மளோட பேஜ் இருக்குது, அங்கேயும் போய் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். பீஸ் புலாவ் பண்ணுறதுக்கு ஒரு குக்கர் ஸ்டவ்வில் வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். அது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நம்ம நெய்யில் மட்டுமே கூட பண்ணலாம், ரொம்ப டேஸ்டியாக தான் இருக்கும். இப்போ அதில் 2 பட்டை, 2 ஏலக்காய், 4 கிராம்பு, 2 ஸ்டார் பூ, பிரியாணி இலை எல்லாத்தையும் போட்டுட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக முந்திரி ஆட் பண்ணிக்கலாம். முந்திரி இவ்வளோ தான் போடணும் அப்படின்னு அளவெல்லாம் கிடையாது. உங்களுக்கு முந்திரி பிடிக்கும் அப்படின்னா நிறைய கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது கூடவே ஸ்லைஸாக கட் பண்ண 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஆனியன் கொஞ்சம் டிரான்ஸ்பரண்டாக வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இது கூடவே 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு 5 பச்சை மிளகாய் 2ஆக கட் பண்ணி வச்சிருக்கேன். ஆனியன் ஓரளவுக்கு வெந்துடுச்சு, 3/4 பாகம் வெந்துடுச்சு. இப்போ வந்துட்டு பட்டாணி சேர்த்துக்கலாம். பட்டாணி வந்துட்டு 1 கப் ரைஸ் அப்படின்னா 3/4 கப் அளவுக்கு பட்டாணி எடுத்திருக்கேன். இப்போ வந்துட்டு நான் 2 கப் ரைஸ் எடுத்திருக்கேன். ஸோ ரைஸ் எடுத்த அதே கப்புக்கு 1/2 கப் பட்டாணி எடுத்திருக்கேன். நீங்கள் பச்சையாக தோலோடு இருக்கிற மாதிரி பட்டாணி வாங்கி உரித்து செய்யுங்க, அதுதான் ரொம்ப டேஸ்ட் இருக்கும். ஸோ காஞ்ச பட்டாணியாக இருந்தால் ஒரு 8 மணி நேரம் நீங்கள் ஊற வச்சுடுங்க. நைட்டு தூங்கும்போதே ஊற போட்டுடுங்க. காலையில் எடுத்து நீங்கள் புலாவ் பண்ணுனீங்க அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும். பட் அதை விட நீங்கள் இந்த மாதிரி பட்டாணி வாங்கி தோல் உரிச்சி பண்ணுறோம் இல்லையா, இந்த மாதிரி பட்டாணியில் பண்ணும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் வேக விட்டுடலாம். இப்போ இது கூடவே பாசுமதி ரைஸ் 1/2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன். நல்லா கழுவிட்டு 2 கப் பாசுமதி ரைஸ் 400 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். இதை சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே தேங்காய் பால் சேர்த்துக்கிறேன். நான் 1 கப் அரிசிக்கு 1/2 கப் தண்ணி. நான் வந்துட்டு 2 கப் அரிசி எடுத்திருக்கேன், அதனால 3 டம்ளர் தேங்காய் பால் சேர்த்துருக்கேன். நீங்கள் எந்த டம்ளருக்கு அரிசி எடுக்கிறீங்களோ அதே கப்புக்கு 1/2 கப் தண்ணி, அந்த மாதிரி நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கோங்க. 1 கப்புக்கு 1/2 கப் தண்ணி. நீங்கள் தேங்காய் பால் தான் விடணும்னு இல்லை, வாட்டர் ஊற்றியும் பண்ணிக்கலாம். தேங்காய் பால் ஊற்றும் போது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நல்ல டேஸ்டியாக இருக்கும், அதனால நம்ம தேங்காய் பால் சேர்த்துருக்கோம். ஏற்கனவே நாம் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம். இப்போ இன்னொரு 1/2 டீஸ்பூன் போடுறேன். நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி போடுங்க. உப்பு கரெக்டாக இருக்குது. இப்போ வந்துட்டு குக்கர் மூடி வச்சுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு விசில் விட்டுடலாம். ஒரு விசில் வந்துடுச்சு. இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். 15 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும், அதுக்கப்புறமா அதை நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ குக்கர் ஓப்பன் பண்ணிக்கலாம். நம்மளோட பீஸ் புலாவ் ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு.
மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். டேஸ்டியாக சாப்பிடுங்க, ஹெல்த்தியாக இருங்க. தேங்க்யூ ஸோ மச்.